கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 31வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 31. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடம் பேசி முடித்த பின்பு சமாரிய ஸ்திரீ ஊருக்குள்ளே போய் மற்ற எல்லாரையும் கூட்டு வர்றதுக்கு முன்பாக சீஷர்கள் திரும்ப வர்றாங்க. திரும்ப வரும்போது சமாரிய ஸ்திரீ பேசி கொண்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க ஊருக்குள்ளே சாப்பாடு வாங்க போனதுக்கு காரணமே ஆண்டவர் பசியாக இருக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்க ஊருக்குள்ளே சாப்பாடு வாங்க போனாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அந்த ஸ்திரீயோட பேசி கொண்டு இருக்கிறத பார்த்து விட்டு என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரபி, மறுபடியும் போதகரே என்று சொல்வதற்கு அவங்களுக்கு தன்னுடைய குருவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசியில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப தூரம் களைத்து போய் நடந்து வந்திருக்கிறாரு. எருசலேமிலிருந்து நடந்து வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 18 மைல் தூரத்திற்கு அவர்கள் மலைப்பாங்கான பகுதியில் ஏறி இறங்கி இங்கே வந்திருக்கும் போது அவர்கள் அவருடைய மாம்ச பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து களைத்து போயிருந்தால் அவருடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று அங்கு அவர்கள் எத்தனம் பண்ணி கொண்டு அவருக்கு எப்படியாவது இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு அன்பாய் உபசரிப்பதை. நம்ம தமிழர்கள் மத்தியிலையும் இந்த உபசரிப்பு என்பது மிகவும் ஒரு அதிகமான உச்ச நிலையில் உள்ளது. நம்மளும் யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்தவங்கள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள வரவேற்று அவர்களுக்கு முதல்ல ஒரு கிளாஸில் தண்ணீர் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப வழக்கமான ஒன்று. இந்த நாட்களில் தண்ணி கொடுக்குறோமோ இல்லையா, யாராவது வீட்டுக்கு வந்தால் முதல்ல வைஃபை பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். காலங்கள் மாறிவிட்டது. அப்போ என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு உடல் பிரகாரமான அவர்களுடைய தேவைகளை சந்திப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அப்போ சிஷ்யர்கள் என்று அழைக்கக்கூடிய சீஷர்கள் இவர்கள் தங்களுடைய குருவினுடைய மாம்ச பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இன்றைக்கும் நம்ம ஊழியங்களில் போதகர்கள் மற்றும் மேய்ப்பர்களுக்கு உபசரம் செய்வதில் நம்ம தமிழ் மக்களை அடித்து கொள்ளவே முடியாது. நானும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். நிறைய வீடுகளுக்கு போயிருக்கும்போது அவர்கள் காட்டுகிற அன்பு, அவர்கள் காட்டுகிற ஒரு பாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா போதகர்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் வயிறு வர்றதை வச்சே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய அன்பு, நிறைய உபசரிப்புகள் நடப்பதை நானும் பார்த்துருக்கிறேன். நானும் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வயிறு போடக்கூடிய காரியம் நமக்கு நடக்கிறத பார்க்கிறேன். ஆனால் இங்கே என்னென்னா, சீஷர்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் யாரெல்லாம் உங்களை காட்டிலும் சிறியவர்கள் யாராவது ஒருவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீங்கன்னா அவருக்கு உதவி செய்ததா அர்த்தம் என்று. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் சுகவீனமாக இருந்தேன், என்னை பார்த்தீங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்த்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்போது இதெல்லாம் பார்த்தோம்? என்னை காட்டிலும் யாராவது, உங்களை காட்டிலும் ஒரு சிறியவன் யாராவது ஒருத்தனுக்கு செய்தீங்கனாலும் அது எனக்கே செய்தீர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு அதே இதில் தான் நம்ம ஊழியக்காரங்களை கௌரவப்படுத்துகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம மறந்து போயிடக்கூடாது. தாழ்மையானவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் நம்ம உபசரிப்பதற்கு ஒரு நாளும் தயங்கி விடக்கூடாது. அதனால் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களை காட்டிலும் யாராவது ஒரு சிறியவர்கள் ஒருவர் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் உபசரிப்பதற்கோ அவர்களுக்கு தகுந்த ஆகாரம் கொடுப்பதற்கோ தவறிவிடாதபடி அவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மற்றவர்களுடைய மாம்ச தேவைகளை, ஆண்டவரே, இப்போது சகோதர சகோதரிகள் இந்த காணக்கூடியவருடைய மாம்ச தேவைகளை சரி செய்வதன் மூலமாய் தேவனுடைய அன்பை இவர்கள் காட்டக்கூடியவர்களாய்
இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அதற்கான ஒரு நல்ல இளகிய மனதையும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு நேசக்கரத்தை நீட்டக்கூடிய ஒரு கிருபையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து எனும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.